Hi friends, welcome back to Birla's பார்வை. இன்னைக்கு நம்ம கூட ஒரு ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு எஸ்யூவி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் சீரீஸில் வந்து கார்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. யார் அப்படின்னா ஹுண்டாய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்லைன் அப்படிங்கிற சீரியஸில் இப்போது ரீசெண்டாக லான்ச் ஆன கிரெட்டாவோட என்லைன் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. இதோட லான்ச்சுக்கு நம்ம பூனேக்கு வந்து போயிருந்தோம். இதை டிரைவ் பண்ணியும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காரோட யூசர் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் சதீஷ் வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சதீஷ், ஒரு ஹாய் சொல்லிடுங்க. மிஸ்டர் சதீஷ் கூட தான் இந்த எபிசோடு வந்து இருக்க போகுது. ஸோ இந்த என்லைனை எதுக்காக பிக் பண்ணார், எவ்வளோ பட்ஜெட் வந்தது, இவ்வளோ பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தாக இருக்கா, மைலேஜ் வந்து எவ்வளோ கிடைக்குது, இது எல்லா டீட்டெயிலும் அவரோட ஹானஸ்டான ஒப்பீனியன் வந்து நம்ம வாங்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கெஸ்ட்டுக்கு எப்பவுமே ஒரு கிவ்அவே கொடுக்கறது வழக்கம். ஸோ இன்றைக்கும் இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது ஒரு லிக்யூட் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ராக்னன்ஸ் வந்து ஃப்ளேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃப்ளேம் அப்படின்னா அந்தளவுக்கு திக்கான ஒரு ஃப்ராக்னன்ஸ் வந்து இது. இன்கேஸ் உங்களுக்கு திக்கான ஒரு பாடி பர்ஃப்யூம் பிடிக்கும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். ஸோ உள்ளே வந்து ஒரு இந்த மாதிரி பேண்டு கொடுத்துருக்காங்க. இதை நம்மளோட ஐஆர்விஎம்மில் இந்த மாதிரி நம்ம தொங்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஒரு பாட்டில் நீங்கள் பார்க்குறீங்க, ஃப்ளேம் அப்படின்னு சொல்லி திக்காக ஆரஞ்சு கலர்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை எவ்ரிடே நீங்கள் காரை எடுக்கும்போது 2 ஸ்ப்ரே வந்து கொடுத்துட்டு உங்களோட டிரைவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் நமக்கு நல்லா தெரியுது. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும்னா பிர்லா அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதை நம்ம கெஸ்ட்டுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அப்புறம் சின்னதாக வந்து ஒரு கேம் மாதிரி நம்ம ப்ளே பண்ணலாம். ஃபஸ்ட் டைமாக நாங்கள் இந்த யூசர் ரிவ்யூவில் கொண்டு வரோம். சரி, பேசிக்காக என்ன அப்படின்னா திஸ் ஆர் தேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரவுண்டுக்கே திஸ் ஆர் தேட் நாங்கள் பேர் வச்சுருக்கோம். 2 சாய்ஸ் வந்து கொடுப்போம், இதுவா அதுவா அப்படின்னு சொல்லணும். எந்த ஜஸ்டிஃபிகேஷனும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. டக்குன்னு உங்கள் மெயினில் என்ன வருதோ அதை நீங்கள் சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு டாடா ஹுண்டாய். டீசல் பெட்ரோல். மேனுவல் ஆட்டோமேட்டிக். டிசிடி ஆர் ஏடி. இஃப் மேனுவல் கிரெட்டா ஆர் எலிவேட். Creta or Seltos? EV or hybrid? Sunroof necessary or unnecessary? Add as useful or unnecessary? Sedan or SUV? Feature or safety? கிரேட். ஸோ பேசிக்காக இது என்ன அப்படின்னா, ஒரு கார் வாங்கும்போது நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மைண்டில் வரும் அப்படிங்கிறத ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரேபிட் ஃபயராக ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரோ, இப்போது கிரெட்டா வந்திருக்கீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் ஒரு அப்கிரேட் காராக தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன கார் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க? கிரெட்டாக்கு முன்னாடி நான் வந்து பலினோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 2019 பலினோ வேரியண்ட். இட்ஸ் பெட்ரோல் வேரியண்ட், 1.2 நேச்சுரல் ஆஸ்பிரேட் இன்ஜின் அதுதான் வச்சுருந்தேன். ஸோ அரௌண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் கிட்ட நான் பலினோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இப்போது கம்மிங் பேக் டு கரண்ட் கார், இப்போ நீங்கள் வந்து அப்கிரேட் ஆகி கிரெட்டா என்லைன் வந்து எடுத்திருக்கீங்க. அப்போ இந்த கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் பயங்கரமாக ஒரு ஒர்க் அரவுண்ட் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ என்னென்ன காரெல்லாம் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க? ஆக்சுவலாக நான் வந்து காம்பேக்ட் எஸ்யூவிலேருந்து ஆரம்பித்து எஸ்யூவி வரைக்குமே நான் வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு கார் சூஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பட்ஜெட்டுங்கிறது தான் ப்ரைமரி ஃபேக்டராக இருக்கும். நான் ஒரு பட்ஜெட் நான் வந்து அரௌண்ட் ஒரு 30 lakhs அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணேன். தென் என் 30 lakhsக்குள்ளே என்னென்ன வெஹிக்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு எல்லா பிராண்ட்ஸுமே ஓரளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் கிராண்ட் வெட்டாராலேருந்து ஆரம்பித்து டாடா ஹேரியர் வரைக்கும் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்தேன்.
ஓட்டியும் நீங்கள் ஓட்டியும் பார்த்துட்டீங்க நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் நான் வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசலாம். அஃப்கோர்ஸ் ஹேரியர் இதோட பட்ஜெட் அதிகம் தான், பட் மேபி உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹேரியரோட பாசிட்டிவ் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நெகட்டிவ்ங்கிறது என்ன நினைக்கிறீங்க? ஹேரியரோடைய அந்த பில்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். Okay. ஸோ அவனோட ஆர்கிடெக்சர் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால அந்த பில்ட் குவாலிட்டி வந்து இந்த ஒமேகா ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லும்போது பில்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே ஃபீல் ஆச்சு. கான்சன் நான் எதனா பார்க்குறேன் அப்படின்னா ஆஃப்டர் சேல் சர்வீஸ். அது வந்து எனக்கு வந்து ரிவ்யூஸில் அரௌண்ட் ஒரு 10 பேர்கிட்ட நான் ரிவ்யூ கேட்டேன்னா அதில் 9 பேர் வந்து சர்வீஸோடைய ப்ராப்ளம் தான் ரொம்ப மேஜராக வச்சாங்க. அதாவது ஹேரியர் வண்டி வரும்போது வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த வண்டியை நல்லா ட்ரைவ் பண்ணலாம். ஓகே. இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளமோட நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ரிவ்யூஸ். ஸோ அதுதான் என்ன மேக்ஸிமம் என்னை வந்து ஹேரியர் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு என்னை மூவ் பண்ணுச்சு. இப்போ டிரைவபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் நம்ம கம்பேர் பண்ண முடியாது, பட் இருந்தால் கூட அது வந்து ஒரு 2 லிட்டர், இது வந்து ஒரு 1.5 லிட்டர் தான். ரெண்டுக்கும் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரண்ட் நல்லாயிருக்கும். ஓகே. டார்க் அதிகம் அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த கிரண்ட் நல்லாயிருக்கும். ஹை ஆர்பிஎம்ல ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் எதுவுமே கிரண்ட் இருக்காது. பட் வந்து லோ ஆர்பிஎம் அண்ட் மிட் ஆர்பிஎம்ல நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிரண்ட் நல்லாவே இருக்கும். அந்த புல் உங்களுக்கு நல்லாவே இருந்துச்சு. வண்டி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளாகவே எனக்கு இருந்த மாதிரி இன்னும் ஃபீல் ஆச்சு. சரி, இப்போது என்லைன் அப்படின்னு நீங்கள் போனதுக்கு காரணமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிரைவு, இந்த மாதிரியான ஒரு எஸ்யூவியோட ப்ரொஃபைலில் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெர்மனோட கார்ஸும் உங்களுக்கு உள்ளே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். டைகூன் அண்ட் குஷாக்கில் அந்த 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் காம்போ வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் நீங்கள் என்ன சேஞ்ச் பார்க்குறீங்க? டிரைவ் அப்படின்னு பார்க்கும்போது ஜெர்மன் காசை பீட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டிரைவ் ஜெர்மன் காசை நம்மளால் பீட் பண்ண முடியாது. ஆனால் வந்து ஒரு பேக்குன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து நின்றுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரம் பூட்லேருந்து ஆரம்பிச்சு எனக்கு அது பார்த்திங்கன்னா தட் வில் கம்ஸ் அரௌண்ட் 380 லிட்டர் பூட் கெப்பாசிட்டி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 430 லிட்டர் பூட் கெப்பாசிட்டி வரும். கொஞ்சம் லெக் ரூம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நல்லாவே எனக்கு இருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எனக்கு ஃபீச்சர் வைஸ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அது அப்டேட்டடாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இப்போ ஜெர்மன் கார்ஸ் மேபி நெக்ஸ்ட் இயரில் எனக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வரலாம். அந்த டைம் வரும்போது நான் அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக்கில் போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நான் வந்துட்டு ப்ளஸ் கரெக்டாக எனக்கு முன்ன சொன்ன ஒரு பேக்டாக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி அப்படின்னு போகும்போது எனக்கு பூட்டுங்கிறது ஒரு ப்ரைமரி ஃபேக்டராக இருந்துச்சு. அந்த 50 லிட்டருங்கிறது ஒரு மேஜரான விஷயமாகவும் எனக்கு ப்ளே ஆச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் கரெக்டாக. ஓகே, சூப்பர். இப்போது இதோட சிப்ளிங் அப்படின்னு கூட சொல்லலாம், உங்களுக்கு கியாவோட செல்டாஸ். ஓகே, அதுலேயும் இதுக்கு முன்னாடியே ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு வந்தது. அதுலேயும் 1.5 லிட்டர் டர்போவோட காம்போவுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போ அந்த செல்டாஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதை ஸ்கிப் பண்ணதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? செல்டாஸில் வந்து அந்த ஹேண்ட்லிங் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி ஃபீல் இருந்துச்சு. முக்கியமாக கார்னரில் போகும்போது எனக்கு என்னமோ நான் போகிற அந்த லேனை விட்டு ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. பட் கிரெட்டாவில் வந்து ரைட் ஹேண்ட்லிங் எனக்கு ரொம்ப பெட்டராகவே இருந்துச்சு. முக்கியமாக வந்து ஒரு கொஞ்சம் ஆஃப் ரோடாக இருக்கிற இடத்துல நான் ட்ரை பண்ணுறேன், இல்லை கொஞ்சம் பேட்சாக இருக்கிற இடத்துல ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு உள்ளே உட்காந்துருக்கவங்களுக்கு ரொம்ப ஜோல்டிங்ஸாகவும் ஒரு மாதிரி அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் எஃபெக்ட் சொல்லுவாங்களே, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது, அந்த ஒரு ஃபீல் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நான் செல்டோஸை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு சரி நம்ம கரெக்டாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அது மேபி அந்த ஃபேஸ் லிஃப்டான செல்டாஸில் அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷனோட டியூன் வந்து பழைய செல்டாஸ்க்கும் இப்போக்கும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. கிரெட்டாவை கம்பேர் பண்ணும்போது மெயினாக செல்டாஸில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது ஸ்டிஃபரான ஒரு டியூன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இப்போ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் மேபி அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். ஓகே, இப்போ இந்த கிரெட்டா தான் அப்படின்னு நீங்கள் நேரோ டவுன் ஆகி வந்துட்டீங்க. ஸோ கிரெட்டாலேயே வந்து டீசல் ஆப்ஷன் இருக்குது, அதே மாதிரி பெட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் டீசலை ஸ்கிப் பண்ணதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஆக்சுவலாக எனக்கு வந்து டீசல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த சிஆர்டி இன்ஜின் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லோ அண்ட் ஆர்பிஎம்மில் வண்டி சூப்பராக போகும். இன்னொன்று மைலேஜ் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா டீசல் வந்து நல்லாவே கொடுக்கும். ஸோ டீசல்லேருந்து நான் ஸ்கிப் ஆகி என்லைன் வரதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம். நான் டீசலும் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தான் என்லைன் ட்ரை பண்ணேன். நார்மல் கரெக்டாக ட்ரை பண்ணிவிட்டு என்லைன் ட்ரை பண்ணும்போது எனக்கு இன்னும் வண்டி நல்லா கனெக்டடாக எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் வந்து வண்டி என்னோடய கண்ட்ரோலில் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பிகாஸ் ஆஃப் அந்த ரியர் சஸ்பென்ஷனுடைய கொஞ்சம் அந்த டியூனிங் நல்லாவே பிடிச்சிருந்துச்சு.
ப்ளஸ் இன்டீரியர் அந்த ஸ்டியரிங் வந்து ரொம்பவே நல்லாவே கேலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஹை ஸ்பீடில் போகிறேன் அப்படின்னாலுமே வண்டி வந்து ஸ்டேபிளாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெபிலிட்டியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. அப்புறம் அந்த உள்ளே இருக்க அந்த இன்டீரியர் பிளாக் ஃபினிஷ். ஸோ எனக்கு யூஸ்வலாக பிளாக் கலர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த பிளாக் ஃபினிஷ் இன்டீரியரோட வந்து பார்த்தீங்கன்னா என்லைன் எனக்கு வந்துச்சு. எக்ஸ்டீரியர் லுக்குமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர். இப்போது இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்டீரியரோட லுக் வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய நெகட்டிவான ஃபீட்பேக்குமே வந்து இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃப்ரண்ட்டோட லுக்கை பற்றி இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் எப்படி பண்ணியிருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஹுண்டாயில் பார்த்தீங்கன்னா சாண்டா ஃபேன்னு சொல்லிட்டு ஒரு கார் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அதுவுமே பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு பாக்ஸ் ஃபினிஷில் தான் இருக்கும். இதோடைய லுக் தான் உங்களுக்கு அது கொடுக்கும். அந்த சாண்டா ஃபேவோட ஒரு சின்ன சுருக்குன மாடல் மாதிரி தான் நான் இதை ஃபீல் பண்ணேன். ஸோ பர்சனலாக எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அதுவும் நார்மல் கிரெட்டாவை விட என்லைனுடைய லுக் வைஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஓகே. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் எனக்கு வந்து கிரெட்டா வந்து போனேன். சூப்பர். ஸோ 1.5ல் டர்போ ஒரு வேரியண்ட்டுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டான ஃபேஸ் லிஃப்ட்டில் தான் அந்த காம்போ வந்தது. செல்டாஸோட அந்த காம்போ வந்து இதில் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கும் இந்த என்லைனுக்கும் நீங்கள் என்ன சேஞ்ச் பார்க்குறீங்க? 1.5 டர்போக்கும் என்லைனுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நான் பார்த்தேன். ஒன்று வந்து காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே எனக்கு ஃபீல் ஆச்சு. அதாவது ஒரு ஸ்போர்ட்டியர் லுக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்லைனில் எக்ஸ்டீரியர்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்போர்ட்டியர் லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்டிங் வித் ஃப்ரண்ட் பம்பர், சைடு, அப்புறமேட்டுக்கு ரியரில் பார்த்திங்கன்னா அந்த ரெட் ஆக்சென்ட் அந்த கொண்டு வருது. அதுக்கப்புறம் நார்மலில் பார்த்தீங்கன்னா அந்த சிபிஎல்ஆர் கனெக்ட் பண்ணுற ஆர்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரே கலரில் இருக்கும். கார் பார்த்திங்கன்னா 2 வித்தியாசமான கலரில் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். பட் நான் இப்போ பிளாக்னு எடுக்கும்போது எனக்கு காருங்கிறது ஒரு சிங்கிள் டோனில் எனக்கு கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் எனக்கு இன்டீரியர்னு பார்க்கும்போது எனக்கு ஸ்டியரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நார்மல் 1.5 டர்போடைய ஸ்டியரிங்கும் இந்த ஸ்டியரிங்கும் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் கனெக்டடாக இருந்த மாதிரி இருந்தனால எனக்கு இன்டீரியரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்லைன் போகிறதுக்கான டிரைவ் வைஸ்ன்னு பார்க்கும்போது அகெயின் அந்த ஒரு சின்ன ஒரு கனெக்டடான விஷயம். அதில் வந்து ஈவன் என்ஏக்கும் அந்த டர்போக்கும் சஸ்பென்ஷன் அண்ட் ஸ்டேரிங் டியூன் வந்து ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா ஆகலையா? என்ஏக்கும் 1.5 டர்போக்கும் சஸ்பென்ஷனோட சேஞ்ச் எதுவுமே நான் ஃபீல் பண்ணலை. ஒரே மாதிரி தான் எனக்கு வந்து இருந்துச்சு. இன்ஜின் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அது வந்து இந்த என்லைனில் வந்து டியூன் வந்து மாற்றிருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஓகே ஃபைன். இப்போது இந்த வண்டியோட சைட் லுக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். ஓகே. ஓவராலாகவே இந்த கார் பார்க்கும்போது நீங்கள் செல்டாஸை கம்பேர் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் நிறைய கட்ஸ் அண்ட் க்ரீசஸ்ஸு அதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த வண்டியோட ஓவரால் லுக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சைட் லுக் அப்படின்னு சொல்லணும். அந்த சிம்பிளிசிட்டி தான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதிகமான கிமிக்ஸ் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. இது கொஞ்சம் எனக்கு சிம்பிளாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்க்ளூடிங் ஸ்டார்ட்ஸ் வித் இந்த டோரோடைய இந்த செக்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு. இப்போ செல்டாஸில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரியர் வியூ எனக்கு இந்த சைட் வியூ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் சிம்பிளாக இருந்தனால எனக்கு வந்து எனக்கு கிரெட்டா அண்ட் செல்டோஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு கிரெட்டாங்கிறது ஒரு ஆப்ஷன் எனக்கு இருந்துச்சு. ஃபைன் ப்ரோ. இப்போ ப்ராக்டிகாலிட்டி அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரியரோட லுக்கு. ஸோ இந்த என்லைனில் இந்த ரியரோட லுக் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வின்சிங்காக இருக்குது? ஏன் நான் கேட்குறேன்னா இங்கே கீழே வந்து இப்படி ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. நடுவில் கிட்டத்தட்ட ஒரு நாமம் போட்ட மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இது ஏதோ கொஞ்சம் ஓவர்டூவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லையா? அந்த பிளாக்குக்கும் அதுக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு கட்சியோட கொடி மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இந்த ரியரோட இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை ஆக்சுவலாக எனக்கு இந்த ரியரோடைய இந்த ரெட் லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப அப்பீலிங்காக எனக்கு தெரிஞ்சுது. ஒரு நார்மல் கிரெட்டாக்கும் என்லைனுக்குமான டிஃப்ரென்ஸே இந்த ஒரு எக்ஸ்டீரியரில் இருக்க அந்த ஒரு கிமிக்ஸ் தான். ஸோ அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஸ்டாண்ட் அலோனாக எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு இந்த ஒரு ரெட் அப்பீலிங் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கும்போது இந்த கனெக்டட் டெயில்கேட்டோடைய ரெட் அப்பீலிங்கும் சரி, இதோட ரெட் அப்பீலிங்கும் எனக்கு இது மேட்ச் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃபைன். இப்போ இதில் ட்வின் டியூப் எக்ஸாஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட பீட் வந்து டிரைவ் பண்ணும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? இல்லை ஆக்சுவலாக அது டிரைவ் பண்ணும்போது உள்ளே என்னால் எதுவுமே ஃபீல் பண்ண முடியல. பட் வெளியில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு 2000 RPM தாண்டும் போது கொஞ்சம் ஒரு பீட் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது. பட் உள்ளே இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஒரு ரியரில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு அது ரியரில் உட்காந்துருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த பூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஐ திங்க் 400+ பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நல்ல டீப்பாகவே இருக்குது. இதோட ப்ராக்டிகாலிட்டி நீங்கள் 5 பேர் போகும்போது லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த 400 லிட்டர் பூட் அப்படிங்கிற ஒரு கேஸ்க்காக தான் நான் வந்து கரெக்டாக போனதுக்கான இன்னொரு ரீசனுமே.
ஸோ ட்ராவல் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இப்போ நான் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எனக்கு கண்டிப்பாக லக்கேஜ் ஃபுல்லி லோடடாக தான் வரும். அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த 430 லிட்டருமே எனக்கு ஃபில் ஆகி தான் எனக்கு வருது. ஸோ எனக்கு ப்ராக்டிகலிட்டின்னு பார்க்கும்போது 430ங்கிறது என்னுடைய கேஸுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் அப்படி லக்கேஜ் டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது வண்டி ஏதோ பின்னாடி அமுங்கி போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? அந்த டிரைவபிலிட்டியில் உங்களுக்கு இந்த ஃபுல் பூட்டில் எப்படி இருக்குது? இல்லை, அதுதான் ஒரு மேஜராக நான் பார்க்குறேன். இப்போ நான் பலினோவில் போகும்போது என்ன ஆகும்னா, நான் ஏதோ வண்டியை வீலிங் பண்ணி ஓட்டுற மாதிரி எனக்கு இருக்கும். பட் எனக்கு இந்த ஃபீல் வந்து இதில் தெரியல. நார்மலாக வந்து வண்டியில் 2 பேர் போகும்போது எப்படி ஃபீல் இருக்கோ அதே ஃபீல் தான் நான் 430 லிட்டர் நான் டம்ப் பண்ணி ஓட்டும் போதுமே எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு வந்து தெரியல. ஓகே, இப்போது இது வந்து ஒரு 5 பேருக்கு உரிய கார் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா, இல்லை 4 பேர் தான் கம்ஃபர்டபுளாக போக முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 5 பேருங்கிறது போகலாம். ஆனால் அவங்க பின்னாடி உட்காந்துருக்கவங்களுடைய பொறுத்து தான் இருக்குது. ஓகே, பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தா 4 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். 5th மெம்பருக்கு பின்னாடி அந்த ஹெட்ரெஸ் கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். மற்றபடி 4 மெம்பர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக போகலாம். ஓகே. இப்போ ஒரு டிரைவ் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த என்லைனோட டிரைவபிலிட்டி பற்றி நம்ம பேசலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே வந்து இதை பற்றின என்லைனுக்கும் நார்மல் கிரெட்டாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இருந்தாலும் இந்த என்லைனோட ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு ஹைவேவாக இருக்கலாம், ஒரு ஹை ஸ்பீடில் இது எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது? ஓகே, நார்மல் கிரெட்டாக்கும் என்லைனுக்கும் நான் ஸ்டெபிலிட்டின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஸ்டியரிங் எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்க மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிருச்சு. ப்ளஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எங்கேயாவது ஒரு பிரிட்ஜில் ஏறும்போது நார்மல் கிரெட்டாவில் ஏறும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு வேவி ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபீல் வந்து இதில் இல்லை. ஸோ அந்த வேவி ஃபீல் இருக்கும்போது உங்களால் பிரேக் பண்ணாலும் வண்டி கண்ட்ரோலாக நிற்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா பாடி ரோலில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வேவி ஃபீல் இதில் கம்மியாக இருக்கிறதுனால என்னால் அந்த வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ அப்போ பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அந்த தூக்கி போடுற பிரச்சனையுமே கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கு. கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டேரிங் வந்து நல்ல ஸ்டிஃபராக தான் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு நார்மல் மோட்ல தான் இருக்கேன். அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் போனா இன்னுமே வந்து ஹார்டா மாறுது. அப்போ நீங்க கட் பண்றதுக்கு இது எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கு? ஆக்சுவலா நார்மல் கட்டை விட இந்த ஸ்டீரிங் இன்னும் கொஞ்சம் ஹார்டா இருக்கனால கட் பண்ணும்போது எனக்கு நான் என்ன கட் பண்ணி எவ்வளவு கட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு காலிபிரேஷன் எனக்கு தெரியுது. ஸோ அதனால எனக்கு கட் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா தான் இருக்கு. ஓகே, பட் ஸ்போர்ட் மோட்ல வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு இடத்துல யூ டர்ன் போடுறேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஸ்டீரிங் கொஞ்சம் டக்குன்னு வெய்யப் ஆயிரும். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா எஃபோர்ட் போட்டு திருப்புற மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. மற்றபடி நான் ஹைவே டிரைவ் பண்ணுறேன், அப்போ நான் ஸ்போர்ட் மோட்ல போட்டு நான் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. நார்மல் கட்டை விட எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஈக்கோவில் போட்டால் கூட இது கொஞ்சம் ஸ்டிஃபர் தான். ஆமாம். அப்போ சிட்டிக்குள்ளே நீங்கள் மேனூவர் பண்ணுறதுக்கு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸி டு டிரைவாக இருக்குது? ஆக்சுவலாக வந்துட்டு முதல்ல பலினோவை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹேண்டில் ட்ரைவ் பண்ணலாம். ரொம்ப ஃபெதர் டச்சில் இருக்கும். ஃபெதர் டச்சில் இருக்கும். ஒன் ஃபிங்கரில் ட்ரைவ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது வந்து சாஃப்ட் கிடையாது. பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப வெய்யப்பா தெரியல. ஈகோ மோட்ல ட்ரைவ் பண்ணும்போது ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஓகே, ஃபைன். இந்த கரெக்டா என்லைன்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்க என்ன சொல்வீங்க? எனக்கு இந்த இன்டீரியர் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிளாக் கலர் தீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் கவர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்கு இருந்துச்சு. நார்மல் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் லெதர், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் லெதர் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஸ்டில் இந்த சீட்டோடைய ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்டியரிங்கோடைய ஹோல்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. நார்மல் கரெக்டாக ஸ்டியரிங் ஹோல்டோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி எனக்கு இந்த ஸ்டியரிங்கோடைய கிரிப் ரொம்ப பிடிச்சிருக்கு. கியரோடைய இந்த கிரிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். இப்போ இதோட டிசிடி பர்ஃபார்மன்ஸ், ஓகே, அது எந்த அளவுக்கு ஒரு எஃபோர்ட்லெஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிற அந்த லேகோ இல்லை ஏதாவது உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியுதா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, கியர் ஷிஃப்ட் லேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2nd to 3rd ஷிஃப்ட் பண்ணும்போது 1 2 3 அந்த ஸ்டேஜில் எனக்கு அந்த லேக் எனக்கு லைட்டாக நோட்டீஸ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து லேக் நோட்டீஸ் பண்ண முடியல.
ப்ளஸ் எனக்கு என்னன்னா நான் 100ல போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. வண்டி நான் 100ல ட்ரை பண்ணுறேன்னா நான் 100ல போகிற ஃபீலே எனக்கு கிடையாது. நான் ஏதோ ஒரு 80ல 60 to 80ல க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். திடீர்னு நான் டாகோமீட்டர் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து வண்டி 100ல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஃபீலே எனக்கு வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ டிசிடி கே பாக்ஸ் அந்த விஷயத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. ஓகே, இப்போ மோஸ்ட்லி ஒரு தாட் என்ன இருக்குன்னா, அந்த டிசிடி அப்படிங்கிறது கொஞ்சம் சீக்கிரமா போயிடும், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டு சர்வீஸ், இப்படிலாம் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. ஆக்சுவலா நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த டிசிடி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரிலேபிள் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கும் ஃபர்ஸ்ட் அந்த ஃபியர் இருந்துச்சு. டிசிடி எடுக்கும்போது டிசிடியும் சரி டிஎஸ்ஜியுமே சரி எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ டிசிடி எடுத்தால் கண்டிப்பாக வந்து வேர் அண்ட் டியர் வருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஹுண்டாயில் மட்டும் அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது எஸ்ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ளஸ் வாரண்டி எக்ஸ்டென்ஷன் அது ரெண்டும் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸோட டிரான்ஸ்மிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அது 5 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் நான் வந்து எடுத்திருக்கோம். ஓகே ஃபைன். இப்போ இந்த பிரேக்கிங் இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது இதோட லான்ச் ஈவெண்ட்டில் நாங்கள் 200லாம் ரீச் பண்ணி ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்குது ஆக்சுவலாக. இதுக்கு தேவையான பிரேக்கிங் வந்து இதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த பிரேக்கிங்கோட கம்ஃபர்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹை ஸ்பீடில் போயிட்டு பிரேக் எடுக்கும்போது லைட்டாக நோஸ் டே இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. பட் 100ல போகும்போது நான் பிரேக் பண்ணா கான்ஃபிடன்ஸ் இருக்கு. 120ல போகும்போது பிரேக் பண்ணா எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. 120 பேசிக்கலி என்னன்னா எமர்ஜென்சி பிரேக்கிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆமா. பட் சாஃப்ட் பிரேக்கிங் வந்து கொஞ்சம் ஷார்ப்பா தான் இருக்கு. நமக்கு நோஸ் டே நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. கரெக்ட். ஓகே ஃபைன். இப்போ இதோட மைலேஜ் அப்படின்னு நம்ம வரோம். அஃப்கோர்ஸ் இந்த செக்மெண்ட்ல பெட்ரோல் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் மைலேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லுவோம். அதுவும் இது பெர்ஃபார்மர் ஓரியன்டான ஒரு வேரியன்ட். இதுக்கு உங்களுக்கு சிட்டிலையும் சரி ஹைவேலையும் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது? சிட்டியில் வந்து நான் கொஞ்சம் லைட் ஃபுட்டடாக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 12.5 to 13 வரைக்கும் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது, எப்படி ஓட்டினாலும் வராது. நான் அப்புறம் அதே மாதிரி ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் ஓரளவுக்கு லைட் ஃபுட்டடாவோ இல்லை நீங்கள் நார்மல் மோடில் ஒரு 100ல க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 15 to 16. நான் மேக்ஸிமம் அப் டு 17 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ 15 to 16 வரைக்கும் உங்களால் வந்து பார்க்க முடியும். இல்லை அப்படி 15 to 16னா எவ்வளோ ட்ரை பண்ணுவோம்? 80க்குள்ள 80 to 100 போகலாம். ஆக்சுவலாக 80 to 100லேயே நான் போனேன். பட் என்னன்னா நான் வந்து லைட் ஃபுட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரிவ் பண்ணி 100 ரீச் பண்ணேன். நான் வந்து சடனாக 100 ரீச் பண்ணேன். இதே நான் ஸ்போர்ட்டில் போட்டு அழுத்த ஆரம்பிச்சோன்னா பெட்ரோல் வந்து குடிச்சிடும். அது வந்து கண்ணா பண்ணேன்னு. ஓகே ஓகே. சிட்டிக்குள்ள சிங்கிள் டிஜிட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? சிட்டிக்குள்ள சிங்கிள் டிஜிட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் சோஃபார் எனக்கு சிங்கிள் டிஜிட் வந்தது கிடையாது. நான் ஒரு 800 கிலோமீட்டர் சிட்டியில் மட்டுமே நான் ட்ரை பண்ணேன். அதுவும் டிராஃபிக்கான ஏரியாவில் தான் போனேன். பெருங்குளத்தூர், தாம்பரம், அப்புறமேட்டுக்கு குரோம்பேட், பல்லாவரம் டிராஃபிக்கான ரீஜனில் தான் நான் ஃபுல்லாகவே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் ட்ரைவ் பண்ண வரைக்குமே எனக்கு சோஃபா சிங்கிள் நம்பரில் போகலை. அது குறைஞ்சபட்சம் எனக்கு வந்து 11 point something எனக்கு வந்து வந்துச்சு. பட் எப்படியும் சிட்டி ஓட்டும் அந்த ஸ்பீட் லிமிட் அந்த 60 to 80 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஓட்டும் போது லைட் ஃபுட்டில் ஓட்டும் போதும் நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 12.5 to 13 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சு. பட் கரெக்டான அந்த ரெகுலர் ட்ரைவ் பண்ணோம். சடனாக ஆக்சிலேட் பண்ணுறேன் அப்படின்னா டக்குன்னு எனக்கு வந்து பெட்ரோல் பிடிக்கும். ஓகே, இப்போ இந்த வெஹிக்கிளில் ஆடாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் அஃப்கோர்ஸ் நீங்கள் டாப் அண்ட் எடுத்திருக்கீங்க, இதுலேயுமே வந்து உங்களுக்கு வருது. இந்த ஆடாஸ்ங்கிறது ரெக்வர்டான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இல்லை இது ஒன்றும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை எந்த அளவுக்கு அதை கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க? ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஏடாஸில் வந்து மஹேந்திரா ஓட்டி பார்த்தேன், டாட்டா ஓட்டி பார்த்தேன், ஈவன் நான் ஹோண்டாவோடைய ஏடாஸும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் இல்லாத ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்த ஏடாஸில் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. முக்கியமாக வந்து பார்க்கும்போது லேன் கீப் அசிஸ்ட் நல்லாவே இருக்கு, அடாப்டிவ் க்ரூஸுமே நல்லாவே இருக்கு. ஓகே, ஐ திங்க் இதுல ஸ்டாப் அண்ட் கோங்கிற அந்த ஃபீச்சரும் ஆமா, ஸ்டாப் அண்ட் கோமே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துருது. நீங்க ஆனா அடாப்டிவ் செட் பண்ணீங்கன்னா 30 தான் மினிமம் செட் பண்ண முடியும். பட் ஸ்டாப் அண்ட் கோமே உங்களால பண்ண முடியும். ஓகே, அப்ப ஸ்டாப் அண்ட் கோனா இப்போ 30ல செட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல ஒரு கார் நின்றுச்சு அப்படினா இதுவும் நின்றும். இதுவும் நின்றும். 0 அது மூவ் ஆச்சுனா இது மூவ் ஆகும். பட் அந்த டைம் உங்களுக்கு இண்டிகேஷன் மட்டும் காட்டும். ஆக்சிலரேட்டர் லைட்டா கொடுங்க அப்படி சொல்லிட்டு இண்டிகேஷன் மட்டும் காட்டும். நீங்க இண்டிகேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே ஓகே ஃபைன். ஸோ அப்போ அதோட அக்யூரசி லெவல் எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ நீங்க ஹோண்டாவோட ஆடாஸ் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி உங்களை ஸ்மூத்தா வந்து ஹேண்டில் பண்ணும். மஹேந்திராவோட ஆடாஸ் வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கும். எப்படின்னா உங்களை லேன் பக்கத்துல வரைக்கும் அலோவ் பண்ணிட்டு சடனா புல் பண்ணி தூக்கிட்டு வரும்.
உங்களுக்கு அப்படி இருக்கா இல்ல உங்களை வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுக்கிற அளவுக்கு இந்த ஏடாஸ் வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து இந்த ஏடாஸ் ரொம்ப வித்தியாசமாக சில லேன் கீப் அசஸ்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக ஆக்ட் ஆகுது. எனக்கு காரை சென்டர் ஆஃப் லேன்லேயே மெயின்டைன் பண்ணுது. ஆனால் அந்த டேர்னிங் திரும்பும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேரிங்க, அதாவது நம்ம டிரைவ் பண்ணும்போது அந்த லேனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்விட்ச் பண்ணுவோம். இது லேசாக ஒரு ஜர்க் கொடுத்து டேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு மைல்ட் ஃபீல் எனக்கு வந்துச்சு. ஆனாலும் என்ன லேன் சென்டர் விட்டு வெளியில் போகல. அதே மாதிரி அந்த லேன் வந்து சரியா மார்க்கிங்கே இல்லாம இருந்தாலும் மைல்டான மார்க்கிங் தான் அது கேப்சர் பண்ணுது. அது வந்து பாத்தீங்கன்னா டாட்டாலையும் மஹேந்திராலையும் என்னால பார்க்க முடியல. இதுல அந்த மைல்டா இருந்தாலுமே சரி, அதே மாதிரி சைட்ல இருக்கிற லேனும் சென்டர் லேன் எது அப்படிங்கறது கரெக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை கேப்சர் பண்றதை நான் பக்காவா பண்றேன். இப்போ உங்களுக்கு இது ஆன் ரோட் காஸ்ட் க்ளோஸ் டு 25 lakhs வந்து உங்களுக்கு வருது. 25 lakhsக்கு இந்த ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி இல்லை ஒரு கிராஸ் ஓவர் இப்படிங்கிறது ஒர்த் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இது கண்டிப்பாக ஓவர் ப்ரைஸ் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை, ஆக்சுவலாக வந்து இது கண்டிப்பாக கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான். அது வந்து டினை பண்ணவே முடியாது. பட் ஆக்சுவலாக மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் பார்க்கும்போது இப்போ 25 lakhsங்கிறது 2020-21 பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரியரே 25 lakhs கிட்டே இருந்துச்சு. இப்போ ஹேரியரோட ப்ரைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் ஒன்று அடிச்சு. ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வந்து 11 lakhs கிட்ட போயிடுச்சு. ஸோ இப்போ மார்க்கெட்டோடைய ப்ரைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏறிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இதுவுமே அந்த ஸ்டேஜுக்கு வந்து நின்றுச்சு. பட் Creta for 25 lakhsங்கிறது இட்ஸ் லிட்டில் பிட் ஹையர் ஓவர் பிரைஸ் ரேஞ்ச். இது இந்த பட்ஜெட்டா இருந்தா இது கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லணும்னா எவ்வளவு பட்ஜெட் சொல்லலாம்? இன்னும் ஒரு மினிமம் ஆஃப் 2 to 3 lakhs கீழே கம்மியா இருந்தா ஒரு 21 to 22 அந்த ரேஞ்சில் இருந்தா இட்ஸ் வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் அடிஷன் ஆஃப் ஏடாஸ் வந்து பாத்தீங்கன்னா தட் மேக் ஹைப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதே N8ல எடுத்திருந்தேன்னா 22 lakhs நம்ம எடுத்துருக்க முடியும். பட் சில விஷயங்கள் எனக்கு மிஸ் ஆகுறதுனால நான் ஓகேன்னு சொல்லிட்டு நான் N9 எடுத்தேன். ஓகே, கிரேட். இப்போ இந்த காரை நீங்க கண்டிப்பா நைட் டிரைவ் பண்ணிருப்பீங்க. ஆமா. ஹெட்லைட்டோட த்ரோ வந்து எந்த அளவுக்கு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஹெட்லைட்டோட த்ரோ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குவாட் எல்இடி கொடுத்தனால உங்களுக்கு ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக ஸ்ப்ரெட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நல்லா வைடாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகும்போது விசிபிலிட்டி வந்து நல்லாவே இருக்கு. ஆனால் கார்னரிங் லேம்பை மட்டும் கட் பண்ணி விட்டாங்க. அது ஒன்று தான் நான் ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன். பட் அது கூட ஓரளவுக்கு அந்த லைட் த்ரோ வைடனாக இருக்கிறனால கொஞ்சம் மேட்ச் பண்ண முடியுது. பட் ஸ்டில் நைட் டிரைவ் பண்ணுறதுக்கு நல்ல த்ரோ வந்து வைடனாகவே இருக்கு, நல்லாவுமே இருக்கு. இப்போ ஃபாக் லேம்ப் அப்படிங்கிறது ஐ திங்க் இந்த ஃபேஸ் லிஃப்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. தோ உங்களுக்கு ஹெட்லைட் வந்து லோவா இருந்தா கூட அந்த ஃபாக் லேம்போட ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த ரெக்கமெண்ட் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு நீட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் அந்த அளவு ஹில் ஸ்டேஷன் டிரைவ் நான் பண்ணுறது ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. ஸோ அதனால எனக்கு அந்த ரெக்கமெண்ட் ஃபாக் லேம்புக்கு தேவைப்படலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஈவன் நான் ஃபாக் லேம்பே ஹைவேல ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ரா அடிஷனல் லைட்டாக தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பழைய கார்லையுமே. ஸோ எனக்கு அது வந்து இதுவே வந்து த்ரூ வைடனாக இருக்கும் போது எனக்கு அது தேவைப்படலை. ஓகே, ஃபைன். இப்போ இந்த காருக்கு வந்து ஒரு ரேட்டிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். ஸோ இதுக்கு சோஃபார் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஓவராலாக ஒரு ரேட்டிங் அப்படின்னு கேட்போம். அதை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ அந்த ஒரு அந்த செக்மெண்ட்டில் இது என்ன ரேட்டிங் வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா 5க்கு இதில் எவ்வளோ கொடுக்கலாம்? பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 out of 5 நம்ம கொடுக்கலாம். அப்படியா? ஸோ ஆமாம். ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் ஓவர்டேக் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நான் ஈகோ மோடில் ட்ரைவ் பண்ண கூட நான் வந்து சடன் த்ரோட்டல் கொடுத்தேன்னா நான் ஈகோ மோடில் தான் ட்ரைவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என்னால் ஈஸி ஆக்சலரேட் பண்ண முடியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்டேக்கும் சரி, ஒரு டாப் ஸ்பீட் போகிறதும் சரி, அது எல்லாமே எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. லுக் அண்ட் அந்த ப்ரீமியம் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? லுக் அண்ட் ப்ரீமியம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 out of 5 நான் வந்து கொடுப்பேன். ஃபைன். காஸ்ட் அப்படின்னு எடுத்தோம்னா காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 out of 5 நான் கொடுப்பேன். ஓகே. ஹுண்டாயோட சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா 5க்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? 5 out of 5 கொடுப்பேன் நான். ஓகே, கிரேட். இந்த வண்டியோட ஹேண்ட்லிங், அதாவது ஒரு ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு எடுத்தோம்னா 5க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 4 out of 5. கிரேட். ஓவராலாக இந்த காருக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 5க்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? 4 out of 5. கிரேட். இப்போ நம்மளோட வியூவர்ஸில் யாராவது இந்த கிரெட்டாவோட என்லைனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டைலமால இருக்காங்க அப்படின்னா உங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னவா இருக்கும்? யாருக்கு இந்த கார் செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது? டிரைவ் ரொம்ப அதிகமாக போகிறவங்க, எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக ஓட்டணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு என்லைன் நல்லாவே செட் ஆகும். டாப் அண்ட் S6 டர்போ பெட்ரோல் எடுக்கிறவங்க விட இன்னொரு 50,000 எக்ஸ்ட்ரா காஸ்ட் போடும்போது நம்மளுக்கு சில
வெளியில் இருக்க எக்ஸ்டீரியர் லுக்ஸும் சேஞ்சஸ் ஆகுது, அதே மாதிரி சில அடிஷ்னல் திங்ஸ் நம்மளுக்கு வந்து ஆடப் ஆகுது. ஸோ எனக்கு வந்து டிசிடி டர்போ பெட்ரோல் போகிறவங்க என்லைன் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஸ்டோரிஸ். ஓகே. ஸோ பட் என்னையே தான் போகிறாங்க அப்படின்னா அவங்க இதை பற்றி திங்க் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் யோசிச்சு தான் எடுக்கணும். கொஞ்சம் யோசிச்சு தான் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம முதல் பேசின மாதிரி இது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபராக தான் சஸ்பென்ஷன் வந்து டியூன் இருக்குது. அப்போ சிட்டிக்குள்ளே இந்த சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? ஆக்சுவலாக ஜோல்டிங்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே அப்சர்வ் பண்ண முடியும். அது சாஃப்ட் சஸ்பென்ஷனாக இருக்கும்போது உங்களுக்கு ஜோல்டிங்ஸ் பெருசாக தெரியாது. கொஞ்சம் சஸ்பென்ஷன் ஸ்டிஃபர் சைடில் இருக்கும்போது சில ஜோல்டிங்ஸ் வந்து தெரியுது, பட் அந்த அளவுக்கு ரொம்ப மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிற அளவுலாம் கிடையாது. ப்ரீவியஸ் வண்டிக்கும் இதுக்கும் நான் செக் பண்ணும்போது அதில் ரொம்ப ஹெவியாக தெரியும், இதில் எனக்கு மேனேஜபிளாக தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஜோல்டிங் தெரியல, பட் ஸ்டில் நார்மல் கிரெட்டாக்கு இதோட ஜோல்டிங்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் தெரியுது, பட் ஸ்டில் இட்ஸ் மேனேஜபிள் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, கிரேட். ஸோ நீங்கள் உங்கள் காரையும் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5 hours வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இந்த ஷூட்டுக்காக. உங்களோட நேரத்தையும் கொடுத்து உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூவும் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு இந்த கிரெட்டாவோட என்லைன் பற்றி ஒரு கிளியர் டேட்டா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், இன்கேஸ் நீங்கள் கிரெட்டா யூஸ் பண்ணுறீங்க இல்லை கிரெட்டா என்லைன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்படின்னா தான் இந்த காரை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அதில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். இன்கேஸ் நீங்கள் ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, புது காரு, அதை பற்றின ஒரு ரிவ்யூ நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து எங்களோட மெயில் ஐடி கொடுக்குறோம். நீங்கள் மெயில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ரீச் பண்ணி நமக்கு ஷூட் ஆகிற மாதிரி ஒரு டைமில் நம்ம ஷூட் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.